அன்பு தமிழ் மக்களே வணக்கம். நண்பர்களே, சகோதரர்களே, நம்ம தமிழ் இளைஞர்களே, இந்த மாசம் இந்த வீடியோ என்னதுக்கு போறோம்னா, பொதுவா இன்னும் 15 நாள் கழிச்சு வருகிற 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் வருது. அந்த பங்குனி உத்திரத்துக்கு என்னென்ன வியாபாரம் பண்ணா என்னென்ன சீக்கிரமா இந்த மாசத்துல எவ்வளவு பணம் நம்ம சம்பாதிக்க முடியும் அவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம். வியாபாரிகளே, அன்பு நண்பர்களே, இளைஞர்களே, தயவு செய்து வேலைக்கு போகாதீங்க. நான் என் பேர் எஸ் நடராஜன், எக்ஸ் ஆர்மி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணூர்பேட்டிலிருந்து பேசுறேன். என்னுடைய எல்லா வீடியோவிலையும் யாரையுமே நான் வேலைக்கு போகிறதுக்கு நான் விருப்பம் இல்லை. ஏன்னா வேலைக்கு போகாத நிறைய நம்மளுக்கு பிசினஸ் இருக்குது, நிறைய வியாபாரம் இருக்குது. நீங்க என் வியாபாரத்தை தான் எடுத்து செய்யணும் நான் சொல்லவே மாட்டேன். எப்பயுமே நீ எந்த ஊர்ல எந்த வியாபாரம் வேணாலும் பண்ணுங்க, அதை பத்தி பரவாயில்ல. இளைஞர்களே, படிச்சுட்டு நீங்க வேலைக்கு போங்க, நீ வெளிநாட்டுக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க. நம்ம சொந்த ஊர்லயே நம்ம ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். 1 லட்சத்துக்கு மேலேயே சம்பாதிக்கக்கூடிய பிசினஸ் நான் சொல்லித்தரேன். ஆனா இதுக்கு கஷ்டப்பட, நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஒரு பார்சல் வருதுன்னா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ரா மெட்டீரியல் அனுப்புறாங்க. எந்த ஒரு பார்சல் வருவாங்கன்னா கொஞ்சம் அந்த பார்சல் எடுத்து உடனடியா அதை சேல்ஸ் பண்ணணும். அதை வச்சுட்டு நீங்க நம்ம பல யோசனையா இருக்கக்கூடாது. பொதுவா இந்த வீடியோவில் உங்களுக்கு பிசினஸ் பத்தி தான் சொல்லி தர போறேன். பிசினஸ் இப்ப செய்யாத நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க, நிறைய பேர் ஏஜென்சி இருப்பாங்க, பல ஏஜென்சி இருப்பாங்க. அந்த ஏஜென்சிக்காக தான் நான் இந்த வீடியோ முக்கியமா இந்த கிராமத்துல லைனா போயிட்டு டாடா ஏசிலையும் கூண்டு போட்ட வண்டியிலையும் மோட்டார் சைக்கிளையும் சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த வியாபாரிகளுக்காக இந்த வீடியோ. முக்கியமா பங்குனி உத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா முருகருக்கு வேல் போடுவாங்க. வேல் போடும்போது கண்டிப்பா ஒவ்வொரு கோயில்லையும் கல்புரம் ஏத்துவாங்க. நான் சொல்ல போற பிசினஸ் கல்புரம், கேம்பர் பிசினஸ். இங்கிலீஷ்ல கேம்பர், தமிழ்ல கல்புரம். 1 ரூபா கல்புரம், 5 ரூபா கல்புரம், 2 ரூபா கல்புரம், 10 ரூபா கல்புரம், அப்புறம் கட்டி கல்புரம், பில்ல கல்புரம், பல விதமான கல்புரம், பச்சை கல்புரம், எல்லா கல்புரம் என்கிட்ட இருக்கு. இந்த கல்புரத்தை பத்தி நான் சொல்றேன். பங்குனி மாசம், பங்குனி உத்திரம் வருது. 1ஆம் தேதி வருகிற 1ஆம் தேதி பங்குனி உத்திரம். நிறைய சேல்ஸ் ஆகும். ஊருங்கள்ல எல்லா ஊர்லயும் தேடி இருப்பாங்க, எல்லா ஊர்லயும் வேல் போட்டுக்குவாங்க. எல்லா ஊர்லயும் தேடி இழுத்து வேல் போட்டுங்க. அந்த கோயில பாருங்க, நிறைய கல்புரம் எடுத்துவாங்க. நண்பர்களே, லைனுக்கு போற வியாபாரிகளே, தயவு செய்து சொல்றேன், வியாபாரம் பண்ணுங்க, கல்புர வியாபாரம் பண்ணுங்க. நல்ல வியாபாரம் ஆகும். இந்த மாசம் நிறைய சேல்ஸ் பண்ணலாம். அந்த கல்புரத்துக்கூடிய அகர்பத்தி வியாபாரம் பண்ணுங்க. அகர்பத்தி சீப் அண்ட் பெஸ்டா தரேன். நானே தயாரிக்கிறேன். எங்கிட்டே வாங்கி சேல்ஸ் பண்ணுங்க. எங்கிட்டே வாங்கி சேல்ஸ் பண்ணா நான் பாதி விலைக்கு கொடுக்குறேன். நாங்க சொந்தமா சென்ட் போட்டு நல்ல பிரீமியம் குவாலிட்டியில இருக்கும். சென்ட்னா சென்ட், அவ்வளவு சென்ட். எங்க குஜராத்ல இருந்து சென்ட் வர வைக்கிறோம். அங்க விலை ரொம்ப கம்மி விலை. இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய், 4000 ரூபாய், 2500, 1500 அப்படின்னா அதே சென்ட் நீங்க குஜராத்ல பாத்தீங்கன்னா பாதி விலைக்கு கிடைக்கும். குஜராத்ல மேனுஃபேக்சரிங் பிரீமியம் குவாலிட்டி சென்ட் எல்லாம் மேனுஃபேக்சரிங் குஜராத் தான். அதனால குஜராத்ல இருந்து டைரக்டா வர வச்சு கொடுக்குறோம். கிரீன் பேடு நாங்க டெல்லியில இருந்து, சோனிபத் பானிபத்ல இருந்து வர வச்சு கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்கிரப்பர் பூனாவில இருந்து வர வச்சு கொடுக்குறோம். இப்படிலாம் லோ மார்ஜின்ல வர வச்சு லோ மார்ஜின்ல நாங்க கொடுக்குறோம். அதாவது ஒரு பொருள் நம்ம கம்மி விலைக்கா வாங்கி கம்மி விலைக்கு கொடுக்குறோம். தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே உங்களுக்கு இந்த அமௌண்ட், இந்த ரேட்ல, இந்த பிரைஸ்ல வியாபாரிகளே உங்களுக்கு கிடைக்காது. நீங்க விசாரிச்சு பாருங்க. இந்த குவாலிட்டி கிடைக்காது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 430 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல 430 கிரேட் இருக்கும். மக்களே, குவாலிட்டி இருக்கணும். ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த குவாலிட்டியா இருக்கும். போய் மக்கள்கிட்ட நெஞ்ச நிமித்து நீங்க வியாபாரம் பண்ணலாம். டூப்ளிகேட் தயவு செய்து கல்புரம் கம்மியா விலைக்கு கொடுக்குறாங்கன்னு டூப்ளிகேட் வாங்காதீங்க. கடவுளுக்கு ஏற்ற பொருள் டூப்ளிகேட் வாங்கி விற்காதீங்க. மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்காதீங்க. தலை குனிஞ்சு விற்காதீங்க. இன்னைக்கு நீங்க கொடுத்துட்டு வருவீங்க, நாளைக்கு போகும்போது உங்களை வியாபாரிங்க, கஸ்டமருங்க, சின்ன சின்ன கடைக்காரங்களாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்ப அசிங்கமா தலை குனியணும். அதனால தயவு செய்து எங்க வாங்கி வியாபாரம் பண்ணாலும் குவாலிட்டியான பொருளை வாங்குங்க. அது மாதிரி நிறைய பொருள் நாங்க சொந்தமா செய்யறோம். இன்னமும் நிறைய பொருள் நாங்க ஆட் பண்ண போறோம். கப்பு சாம்பிராணி செய்யறோம், கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்யறோம், அகர்பத்தி செய்யறோம், நாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கிரப்பர் செய்யறோம், கிரீன் பேட் செய்யறோம், கல்புரம் செய்யறோம். இந்த பொருள் எங்களுக்கு வாங்கி வித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு ஸ்கிரப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கிரப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 120 ரூபாய் எம்ஆர்பி. அதை 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 10 கிராம் உள்ளது. அதே 7 கிராம் உள்ளது 35 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அகர்பத்தி ஒரு டஜன் அகர்பத்தி வெறும் 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு டஜன் 10 ரூபா அகர்பத்தி 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 5 ரூபா அகர்பத்தி 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 60 ரூபா. அதே மாதிரி 10 ரூபா அகர்பத்தி எம்ஆர்பி பாத்தீங்கன்னா ஒரு டஜன்ல 120 ரூபாய் இருக்கும்.
அது 60 ரூபாய்க்கு கொடுக்கணும். நல்ல சென்ட். இதை பத்தி இல்ல மக்களே, நான் ஃபர்ஸ்ட் பொதுவா பேசுறது என்னன்னா, நீங்க படிங்க, எவ்வளவு நாளும் இளைஞர்களே படிங்க. வீட்டுல சும்மா இருக்காதீங்க, சோம்பேறி தினமா சுத்தாதீங்க. பணம் இல்லைன்னா இன்னைக்கு பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் அண்ணன் தம்பிங்களும் அக்கா தங்கச்சி மாமா ஏன் சொந்த வீட்லயே உங்களை வெறுத்துருவாங்க. பணம் இல்லைன்னா உங்க கையில பணம் இருக்கணுங்க. பணத்தை சம்பாதிக்கணும். டெய்லி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கணும். என்கிட்ட வாங்கினீங்கன்னா அந்த பொருள் இருந்து நிச்சயமா சம்பாதிக்கலாம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு டைரக்டா சொல்றேன். அதுல பொய் இருந்தா நீங்க சொல்லிடுங்க. என்ன இது பொய்யா சொல்றீங்க, நீங்க எதா சொல்றீங்கன்னா சொல்லிடுங்க. 2வது, நான் இளைஞர்களே, நீங்க வெளிநாட்டுக்கு கூட போங்க, பணத்தை சம்பாதிச்சு நம்ம நாட்டுக்கு வந்துருங்க. ஒரு 5 லட்சமோ 1 லட்சமோ 2 லட்சமோ சம்பாதிச்சு நம்ம நாட்டுக்கு வந்து அதுல இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வண்டி வாங்கணும் பிசினஸ்னா, ஒரு டாடா ஏசியோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு வண்டி, சின்ன ஒரு ஆட்டோவோ ஒரு மோட்டார் சைக்கிளோ வாங்கணும். அதுக்கு பின்னாடி கட்டின்னு கூட ஊரா லைனா நம்ம போயிட்டு ஒவ்வொரு கிராமத்துலயும் பாத்தீங்கன்னா 10 கடை 5 கடை இருக்கும். ஒரு கடையில 10 கடையில 5 கடையில வாங்கட்டும், ஏன் 2 கடையில வாங்கட்டும், இன்னொரு கிராமத்துல இன்னொரு 3 கடையில வாங்கட்டும். இத மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ அப்போ 50 கிலோமீட்டர் வர 50 கிலோமீட்டர் போயிட்டு வந்தீங்கன்னா உங்க சுத்தி இருக்கிற ஊர்கள்ல எல்லா ஊருங்களையும் போயிட்டு நீங்க நிறைய செல் எங்களுக்கு கூட பாருங்க. இந்த வண்டியை வச்சுதான் நாங்க வெளியில லைனுக்கு போவோம். அந்த வண்டியை வச்சுதான் நாங்க இன்னொரு லைனுக்கு போவோம். எங்களுக்கும் பாருங்க, நாங்க வண்டி இல்லாத வியாபாரம் பண்ண முடியாத நண்பர்களே. வண்டி வேணும். சுத்தமா ஒண்ணும் இல்லையா, எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஒரு மோட்டார் சைக்கிள்னாச்சும் வேணும். ஏன்னா பின்னாடி சாமான் வச்சு எடுத்துன்னு போகணும். மோட்டார் சைக்கிள் வச்சு வேணும். என்ன டயர்ட் ஆயிடுங்க மோட்டார் சைக்கிள் போனீங்கன்னா. வண்டினா என்ன, ஒரு 10,000 5,000 கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டியூல தருவாங்க. மாசம் ஒரு 9,000 10,000. இப்ப இதெல்லாம் நாங்க டியூ தான் வாங்கணும். இது காட்டுப்பா, இந்த வண்டியை நாங்க டியூல வாங்கணும். எவ்வளவு கொடுத்தோம்? கொடுக்கும் போது வெறும் 45,000 கொடுத்தோம். இல்ல 8 லட்சம் ரூபாய் வண்டி 45,000 கொடுத்தோம். இந்த டியூ முடிச்சிட்டோம். ஃப்ரீ ஆயிடுச்சு எங்களுக்கு வண்டி. நாங்க இந்த வண்டி வாங்கி 2023 வாங்கினோம். இன்னைக்கு எங்களுக்கு வண்டி ஃப்ரீ ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் நண்பர்களே, ஒவ்வொரு பொருளும் உங்க கையில் தான் இருக்குது. நீங்க கஷ்டப்பட மாட்டீங்கன்னா இந்த வியாபாரத்துக்கே வராது. கஷ்டம் பண்ணுங்க, வியாபாரத்தை கஷ்டம் பண்ணுங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டம் பண்ணுங்க. அதாங்க வியாபாரம். அப்பதான் 1.5 லட்சம் சம்பாதிக்க முடியும். என்ன உங்க வீட்டுல இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய செய்யலாம். நீங்க என்கிட்ட தான் வாங்கி இந்த பிசினஸ் தான் செய்யணும் நான் சொல்ல. எவ்வளவு பிசினஸ் இருக்குது. நூல் கட்ட உண்ட பிசினஸ் பண்ணுங்க. அன்பு தமிழ் நண்பர்களே, சகோதரிகளே, நான் எக்ஸ் ஆர்மி. நம்மளுடைய ஆசை நான் மிலிட்டரியில இருந்து ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போயிருக்க கூடாதா? ஏன் போகல? என்னுடைய ஆசை என்னன்னா, ஒரு 100 இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும். அதாவது வேலை கொடுக்கணும்னு கிடையாது, அவங்கள ஒரு புஷ் பண்ணி வியாபாரத்துல அனுப்பணும். ஏன்னா இளைஞர்கள் சென்னையிலயும் பெங்களூர்லயும் எல்லா வேலைக்கு ஐடில ஒர்க் பண்றேன். நான் இதுல கார் கம்பெனில ஒர்க் பண்றேன். நான் ஹோண்டாய் கம்பெனில ஒர்க் பண்றேன். நான் மாருதி சுசுக்கில என்னடா ஒர்க் பண்றேன், என்ன ஒர்க் பண்றேன், அவனுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன். மாசம் ஒரு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு அவன் ஒரு சம்பளம் கொடுப்பான். எவ்வளவு கொடுப்பான்? மிஞ்சி போனா 50,000 கொடுப்பான், 1 லட்சம் கொடுப்பான், 40,000 கொடுப்பான். அதை வச்சு உன் பொட்டாட்டி பிள்ளைய வச்சு எத்தனை நாளைக்கு வாடகை பண்ணி? மெட்ராஸ்ல ஒரு வீடு 15,000 20,000 வாடகை. அதுக்கு மேல மளிகை சாமான் இருக்குது. அது மேல பல கஷ்டம் இருக்குது. பல பெட்ரோல் போட வேண்டியது. உன்னுடைய இது என்னத்தை வாழ்ந்துரும் நீ, என்னத்தை வாழ்ந்துரும். அதனால தயவுசெய்து நீ வேலை செய்ய, அந்த கார் கம்பெனிலே வேலை செய்ய, எல்லா கம்பெனிலையும் வேலை செய்ய. பணத்தை ஒரு 5 லட்சமோ ஒரு 4 லட்சமோ 3 லட்சமோ சேர்த்துட்டு வீட்டுக்கு வா. வீட்டுக்கு ஒரு இடத்த பாரு, அதுல மின்சாரத்தை போடு. வேலைக்குன்னு ஒரு உதயம் சர்டிபிகேட் எடுத்து இபி கனெக்ஷன் போட்டு உதயம் சர்டிபிகேட்ல ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் மெட்டீரியல் ஆரம்பி. ஏதாவது கடுகு, ஜீரகம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், இத மாதிரி ஜீரகம், இத மாதிரி எங்கெங்க என்னென்ன குவாலிட்டி பணத்துக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பண்ணு. என்ன அது சின்ன பாக்கெட்டா போடு. 5 ரூபா பாக்கெட் 10 ரூபா பாக்கெட்டா போட்டு ஒரு சரமா ஒரு கடைக்கு போடு. அதுல ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கலாம். எப்படி சம்பாதிக்கலாம் நான் சொல்றவா. ஒரு கார்டுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளவு கார்டு நீ விற்கலாம், எவ்வளவு ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு 10 நாளைக்கு போய் பாரு. என் பேச்சுல நம்பிக்கைன்னா 10 நாள் வியாபாரம் பண்ணி பாரு. நீ வீட்டுல இருந்தே எல்லாம் என்ன வராது. ஒரு அடியும் அடிக்கணும், ஒரு வண்டியை எடுத்துட்டு போகணும், ஒரு கடைக்கு கேட்கணும். நான் கேட்க மாட்டேன், எனக்கு ரொம்ப கௌரவம், நான் கேட்கறதுக்குலாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா ஒண்ணும் கிடைக்காது. தயவுசெய்து அந்த மாதிரி இளைஞர்களும் வராதிங்க. வியாபாரம்னா நம்ம வெக்கம், அந்த இது அசிங்க இதெல்லாம் நினைக்காத பணம் மட்டும்தான் நம்ம குறிக்கோள். பணம் மட்டும்தான் நம்ம சம்பாதிக்கணும். ரெஸ்பெக்டா பேசி நீமான்னு கடைகள்ல போயிட்டு கேட்டீங்கன்னா ஒரு கடையில 10 இடத்துல நோ சொல்லுவாங்க, 11 எஸ் சொல்லுவாங்க. அதனால நண்பர்களே, தயவுசெய்து அன்பு தமிழ் நண்பர்களே, இளைஞர்களே, நான் சொல்றது தயவுசெய்து கேளுங்க. நீங்க எந்த படிப்பு வேணாலும் படிங்க, எம்பிஏ படிங்க, உங்க லெவல்ல பிசினஸ் ஆரம்பிங்க. பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் பிசினஸ் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்குதுங்க. கோடியா சம்பாதிக்கிறாங்க.
பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங், இந்த பாட்டில் பழைய பாட்டில் அதை க்ரஷர் பண்ணி அதை ஹீட் பண்ணி அதை புது மெட்டீரியல் ஆக்கி அதை சேல்ஸ் பண்ணலாங்க. ரீசைக்கிளிங்ல பயங்கர லாபம். அதெல்லாம் ரொம்ப அசிங்கமான பிசினஸ் நினைப்பாங்க. தமிழ்நாட்டில் என்னன்னா கௌரவம் 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 கௌரவத்துல செத்து மடிஞ்சிடறாங்க. எப்பயுமே அத மாதிரி தயவு செய்து நினைக்காதீங்க. எந்த வேலை செஞ்சாலும் கடவுள் கொடுத்த வழின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய நிறைய வியாபாரம் இருக்குது, எக்கச்சக்க வியாபாரம் இருக்குது. நூல் உண்டை கட்டுறாங்கல்ல இந்த பூக்கடைங்கள்ல, அந்த நூல் உண்டை பெரிய பெரிய பண்டலா கிடைக்கும். அதை எடுத்துட்டு 10 நூல் கொண்ட ஒரு 100 கிராம் 50 கிராம் பண்ணி 13,000 தான் அந்த மிஷினோட விலை. என்ன இதுல கிடைக்கும்? ஈரோடு அட்ரஸ் ஈரோடு கோயம்புத்தூர்ல கிடைக்குது மிஷின் 13,000 ரூபாய். அது மாதிரி செய்யலாம். இன்னும் நிறைய வேஸ்டேஜ் துணி பிரிக்கிறாங்க, அது மாதிரி செய்யலாம். சக் பீஸ் செய்யலாம், எவ்வளவு செய்யலாம். பெனாயில் செய்யலாம், லிக்விட் செய்யலாம், டிடர்ஜென்ட் லிக்விட். இதெல்லாம் பணம் அதிகமா தேவை நண்பர்களே. நான் எவ்வளவு பிசினஸ் இருக்குது பணம். இப்ப எவ்வளவு பிசினஸ் இருக்குங்க. கேரி பேக்கே இப்ப பயோடிகிரேடபிள் கேரி பேக்னு வந்துக்குது. அந்த கேரி பேக் செய்யறதுனா 14 லட்சம் தேவை அந்த மிஷினரி. அதுக்கு இடம் தேவை, கரண்ட் தேவை. அதனாலதான் நான் பெரிய பெரிய பிசினஸ் நான் போகல, உங்களுக்கு சொல்லல. நீங்க படிச்சவங்க உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல பாப்பீங்க. பொதுவா நீங்க எந்த ரா மெட்டீரியல் வாங்குறதா இந்தியா மார்ட்னு ஒரு ஆப்ஸ் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல எல்லா ரா மெட்டீரியலும் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்க வாங்கி எந்த பொருள் வேணாலும் செய்யலாம். கெமிக்கலா இருக்கட்டும், எந்த பொருளா இருக்கட்டும், இந்தியா மார்ட்னு ஒரு ஆப்ஸ் இருக்கும். அது இந்தியா மார்ட்டுக்காக நம்ம ப்ரொமோட் ஒன்றும் பண்ணல, ஏன்னா வேற வழி கிடையாது. உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு ஒரு பொருளை பார்க்கணும் இந்தியா மார்ட்ல தான் பார்த்தாகணும். இப்போ நானும் டைரக்டா அடுத்த மாசம் நான் டெல்லி போறேன், குஜராத் போறேன், ராஜஸ்தான் போறேன். நான் டைரக்டாவே போயிட்டு வந்துடுவேன், எந்த இந்தியா மார்ட்டும் பார்க்க மாட்டேன். எனக்கு ஹிந்தி தெரியும், 13 மொழி தெரியும், எல்லா ஊர்லயும் போவேன், எல்லா ஊர்லயும் தங்குவேன், எல்லா மெட்டீரியலும் வெளியூர்ல இருந்து தான் வாங்கிட்டு வருவேன். தமிழ்நாட்டில இருந்து ஒன்றும் வாங்க மாட்டேன். காரணம் என்னன்னா விலை அதிகம். நம்ம அதை வாங்கி ஒரு பொருளை செஞ்சு நம்ம கம்மி விலைக்கு விற்க முடியாது. ரேட் இப்போ டிடர்ஜென்ட் லிக்விட் செய்யணும்னா ராஜஸ்தான்ல இருந்து வர வைப்பேன், சண்டிகர் பஞ்சுகுலால இருந்து வர வைப்பேன். அங்கெல்லாம் விலை ரொம்ப கம்மி டிடர்ஜென்ட் லிக்விட் ரா மெட்டீரியல். இப்போ இங்கெல்லாம் வாங்கி நீங்க டிடர்ஜென்ட் லிக்விட் நீ செஞ்சுன்னா அவனுக்கு கட்டுப்படி ஆகாது. அது மாதிரி நண்பர்களே, நீங்க எவ்வளவு வேணாலும் படிங்க, எப்ப கார் கம்பெனில வைங்க, ஷோரூம்ல வேலை செய்யுங்க, நீங்க மோட்டார் சைக்கிள் ஷோரூம்ல கூட வேலை செய்யுங்க. என்ன கொஞ்ச நாளைக்கு செய்யுங்க, தயவு செய்து கடைசி வரைக்கும் செய்யாதீங்க. கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருந்து உங்க காலமே முடிஞ்சு போடும். உங்க அம்மாவுக்கும் ஒண்ணு செய்ய முடியாது, உங்க அப்பாவுக்கும் ஒண்ணு செய்ய முடியாது, உங்களுக்கே ஒண்ணு செய்ய முடியாது. உங்க கொண்டாடி கூட 10 மணி செயின் எடுத்து போட முடியாது. ஏன்னா நீ வாங்குற காசு மாசம் மாசம் அந்த குடும்பத்தை நடத்துறது தான் சரியாகும். மற்றபடி நீ 1 கோடியிலயோ 2 கோடியிலயோ 10 கோடியிலயோ ஒரு வீடு கட்ட முடியாது. என்ன ஒரு 25 லட்சம் 30 லட்சத்துல ஒரு கார் வாங்க முடியாது. தயவுசெய்து நண்பர்களே, நான் சொல்றத கேளுங்க, வியாபாரம் பண்ணுங்க, பிசினஸுக்கு வாங்க. பிசினஸ்னா நிறைய பிசினஸ், கோடிக்கணக்கான பிசினஸ் இருக்கு. உங்க பணத்துக்கு தகுந்த மாதிரி தான் பிசினஸ். உங்க கையில எதுவுமே இல்லையா, பணமே இல்லைன்னா நான் என்னென்ன பண்ணுவேன், ரொம்ப ஏழையாக பாரு, இந்த முத்ரா லோனுக்கு பேங்க்குக்கு போனா பல டாக்குமெண்ட் கேட்கறான். இன்கம் இருக்குதா? நான் ஸ்டேட் பேங்க்ல லோன் கேட்டா நீ வக்கீல் ஒப்பீனியனுக்கு ஒரு 10,000 கொடு, இன்ஜினியர் ஒப்பீனியனுக்கு 10,000 கொடு, எனக்கு ஒரு 10,000 கொடு. சத்தியமாங்க பொய் பேச்சு. நான் முத்ரா லோன் தரேன், நான் அந்த லோன் தரேன். உங்ககிட்ட வருமானம் இல்லைன்னு வச்சுக்க 10 பைசா தர மாட்டான் லோனு. எந்த பேங்க் 10 பைசா தர மாட்டான். போய் பேசுற உலகம். உங்ககிட்ட நகை இருந்தாதான் அதை வச்சுதான் நீ பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். இந்த பேங்க்ல இந்த நிர்மலா சீதாராமன் சொல்ற, வாங்க எங்கிட்ட பணம் இருக்குது பேங்க்ல வாங்க, நீங்க வாங்கறதுக்கு ஆள் இல்ல. போய் பித்தலாட்டம். ஒரு 10 பைசா தர மாட்டான் எந்த பேங்க்லயும் ஒரு 10 பைசா இல்லைங்க. உண்மையிலேயே நான் நேர்ல இந்த உலகத்துல இதை பாருங்க, சட்டப்படி இதெல்லாம் சொல்லலாம். இந்த உலகத்துல இதாங்க நடக்குது. இந்த உலகத்துல நீங்க பேங்க்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இன்கம் இல்லைன்னா எதுவும் 10 பைசா தர மாட்டாங்க. நான் பிசினஸ் பண்ண போறேன், நான் MBA படிச்சிருக்கேன், என் கையில பைசா இல்ல, நீங்க பேங்க்ல லோன் கொடுங்க, எந்த பேங்க்கும் 10 பைசா தர மாட்டாங்க. போய் பேசுவாங்க. மிஷின் விக்கிறவங்க அப்படிதான் போய் பேசுவோம். வாங்க நாங்க லோன்ல போட்டு தரோம், சப்சிடியில வாங்கி தரோம். ஒரு 10 பைசா எவனுமே இது வரைக்கும் தரலைங்க. நானும் நிறைய கம்பெனில கேட்டேன், நிறைய பேங்க்ல கேட்டேன். 10 பைசா லோன் தர மாட்டான். நம்ம நகையை அடை வச்சுதான் அப்புறம் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நகையை அடை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண, சரிங்களா? ரொம்ப பேங்கை பத்தி தயவு செய்து நம்பாதீங்க. அதனால நான் இன்னைக்கு அண்ணன் எக்ஸ் ஆர்மி சார், நாட்டுக்காக உழைச்சிட்டு வந்துக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, உங்க கையில அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இருந்தாலும் 30,000 ஒரு 50,000 ரூபாய் பட்ஜெட்
50,000 கூட இல்லையா உங்க கையில? ஏங்க சீட்டு விடுவாங்க எத்தனையோ இடத்துல, இது விடுவாங்க. ஒரு நகை கூட 2 பவுன் இருந்துச்சுன்னா அதை அடவுல வச்சுட்டு கூட, பேங்க்ல வச்சுட்டு கூட பைசா வாங்கி, இப்பதான் 1 கிராமுக்கு 10,000 தரான், 8 கிராமுக்கு 80,000 தருவான். அப்புறம் என்ன உங்களுக்கு? அதை வச்சு கூட நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த நகையை மூட்டலாம். கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட்ல லோன் தரான்னு கவலைப்படாதீங்க. எவனும் தரமாட்டான் சார். எல்லா இடத்துலயும் லஞ்சம், எந்த இடத்துல போனாலும் லஞ்சம், எந்த இடத்துல போனாலும் ஊழல், எந்த இடத்துல போனாலும் கொடல உருவி மாலையா போட்டுருவானுங்க. இந்த தமிழ்நாட்டுல எந்த இடத்துல போனாலும் நேர்மையா 10 பைசா தரமாட்டாங்க. தயவு செய்து நண்பர்களே, சின்ன முதலீட்டுல நல்ல வியாபாரம் பண்ணி மாசம் 1.5 லட்சம் 1 லட்சம் சம்பாதிக்கிறது நான் சொல்றேன். வாங்க வாங்க உள்ள வாங்க. இது வந்துங்க 10 ரூபா பாக்கெட். இது பாருங்க, சிவசிவா 10 ரூபா. இதுல 12 கல்பரை இருக்கும். ஒரு பாக்கெட்லங்க 12 கல்பரை இருக்கும். 12 கல்பரை இருக்கும் ஒரு பாக்கெட்ல. இந்த மாதிரி இருக்குங்க, 12 கல்பரை இருக்கும் ஒரு பாக்கெட்ல. இது வந்து 6 ரூபாங்க ஒரு பாக்கெட். இதுல 10 பாக்கெட் இருக்கும். ஒரு கட்டுங்களா 6 ரூபான்னு கொடுக்குறோமா, நீங்க 7 ரூபாய் 8 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாமா? கடைக்காரங்களுக்கு 4 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி தாங்க, அவங்க 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணா கூட அவங்க 2 ரூபா கிடைக்கும் ஒரு பாக்கெட்டுக்கு. இதை வந்து நீங்க 100 கட்டு வாங்கினீங்கன்னா கூட ஒரு கட்டுக்கு 10 பாக்கெட்டு, ஏன்னா 20 ரூபா ஒரு கட்டுக்குன்னா 100 கட்டுக்கு 2000 ரூபா வச்சா 2000 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 100 கட்டு சேல்ஸ் பண்ணா 2000 ரூபா கிடைக்கும். உண்மையா போய் வித்து பாருங்க. சோம்பேறிங்களுக்கு இந்த வேலையே கிடையாது. சோம்பேறினா தயவு செய்து வராதிங்க, வியாபாரத்துக்கு வராதிங்க. சோம்பேறிங்க இளைஞர்களே, நீங்க எங்கேயாவது போங்க, ஏதாவது பண்ணுங்க, வியாபாரத்துக்கு வராதிங்க. இந்த கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் வியாபாரத்துக்கு வரணும். சோம்பேறிங்க வந்து வியாபாரத்துக்கு வராதிங்க. நீ எங்கேயாவது போங்க. பாருங்க, இது 20 ரூபா பாக்கெட்டு 13 ரூபான்னு தரோம். நீங்க 15 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம், 14 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். 20 ரூபா பாக்கெட்டு 25 கல்பரம் இருக்கும், 13 ரூபான்னு தரோம். 13 ரூபான்னு தரோம், 25 கல்பரம். நீங்க 15 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். ஒரு கடையில 2 கட்டு 3 கட்டு 4 கட்டு, ஒரு நாளைக்கு 100 கட்டு வித்தா கூட 2000 ரூபாய்க்குதா. அது 10 ரூபா பாக்கெட்டு 2000 ரூபாய்க்குதா. பல பொருள் எடுத்துன்னு போகலாம், 10 பொருள் எடுத்துன்னு போகலாம். இது மாதிரி கப்பு சாம்பிராணி ஒரு நாள் ஃபுல்லா 24 ஹவர்ஸ் இதுல வந்து வாசனை இருக்கு. கப்பு சாம்பிராணிங்க ஒரு டஜன் இருக்கு. இதுல ஒரு டஜன் இது வந்து எம்ஆர்பி என்ன போட்டுக்கிறாங்க? 96 ரூபா போட்டுக்கிறாங்க. எம்ஆர்பி காட்டுப்பா. எம்ஆர்பி எவ்வளவு போட்டுக்கிறாங்க? 96 ரூபா போட்டுக்கிறாங்க எம்ஆர்பி. நாங்க எவ்வளவு தரோம்? வெறும் 30 ரூபாய்க்கு தரோம். 96 ரூபா பொருள் 30 ரூபாய்க்கு தரோம். வெறும் 30 ரூபாய். நண்பர்களே, நீ 35 வித்துக்க, 40 வித்துக்க, 45 வித்துக்க, அது உன்னுடைய இஷ்டம். அதே மாதிரி இது வந்து 5 ரூபா அகர்பத்தி. 5 ரூபா அகர்பத்தி நாங்களே வத்தி வாங்கி வந்து நாங்களே இந்த பேக்கெட்லாம் பெங்களூர்ல இருந்து வர வச்சு, இன்னர் கவர், அவுட்டர் கவர், சென்ட் வந்து குஜராத்ல சென்ட் காட்டுப்பா, ரொம்ப காட்டு. சென்ட்ல வந்து இருந்து வர வச்சு நாங்களே சென்ட் எல்லாம் கலந்து உங்களுக்கு எந்த மாதிரி சென்ட் வேணுமோ அந்த மாதிரி சென்ட் நாங்கள். வெறும் 30 ரூபாய். இது ஒரு டஜன் 30 ரூபாய். நீ 35 செல்ஸ் பண்ணு, 40 செல்ஸ் பண்ணு, 45 செல்ஸ் பண்ணு, 50 ரூபான்னு செல்ஸ் பண்ணு. அது உன்னுடைய திறமை. சோம்பேறிங்களுக்கு இடம் கிடையாது. சோம்பேறியா இருக்கவும் தயவுசெய்து வீடியோ பார்க்காதீங்க. உழைக்கிறவங்க பணம் சம்பாதிக்கணுன்றவங்க மட்டும் பார்த்தா போதும். இல்லாட்டா ஓடிட்டே வேலை என்ன பணம் சம்பாதிக்க நீ பார்த்து என்ன பண்ண போற? சாயந்தரம் எங்க போனோமோ அங்க ஓடிப்படு. இந்த பாரு, இது வந்து கிரீன் பேட் ஸ்கிரப்பர். இதுல வந்து 12 பீஸ் இருக்கும். ஒன்னு ஒரு பீஸ் இருக்கும். இது 12 பீஸ் இருக்கு. வெறும் 35 ரூபா. எவ்வளோ? 35 ரூபா. இது என்னுடைய எம்ஆர்பி எவ்வளோங்க? 120 ரூபா. கிரீன் பேட் வெறும் 35 ரூபா. எம்ஆர்பி 120 ரூபா. என்னங்க 120 ரூபா பொருள் 35 ரூபாய்க்கு தரானே, இவன் எப்படி தரான்னு யோசனை பண்ணீங்களா? எங்கேயாவது யாராவது தருவாங்களா உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில்? யாராவது தந்தா என்கிட்ட சொல்லுங்க. 35 இங்க தராங்க, விழுப்புரத்துல தராங்க, சென்னையில தராங்க, மதுரையில தராங்க, சேலத்துல தராங்க, 35 ரூபா தராங்க சொல்லுங்க. குவாலிட்டி சொல்லுங்க. இது 3 இந்த பாருங்க, 3x4 சைஸ், 10 mm திக்னஸ். யாராவது இவ்வளவு மொத்தமானதை கிரீன் பேட உங்களுக்கு 35 ரூபாய்க்கு தருவாங்க சொல்லுங்க. ரெண்டாவது வெறும் 30. ஏன் தெரியுமா? இளைஞர்கள் வந்து சம்பாதிக்கணும். 35 ரூபா பொருளை நீங்க 60 ரூபான்னு வித்தா கூட ஒரு டஜனுக்கு 25 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் கிடைக்குங்க. 100 டஜன் வித்துட்டீங்கன்னா 2500 ரூபாய். இது 10 கிராம் தான்ப்பா. இது வந்து 10 கிராம் ஸ்கிரப்பர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கிரப்பர். இதை பாருங்க, 430 கிரேடு, குட் பிரைட் பேர்ல. இதனுடைய எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு 20 ரூபா போட்டுக்குது. இருந்தாலும் நீ 10 ரூபான்னு கடையில் சேல்ஸ் பண்ணா கூட 120 ரூபா ஆச்சு. நாங்க எவ்வளவு திறமை தரோம்? 40 ரூபாய்க்கு தர நண்பர்களே, 40 ரூபாய்க்கு. என் அருமை சொந்தங்களே, 40 ரூபாய்க்கு தரல பொருளை நீ 60 ரூபாய்க்கு வித்தா கூட ஒரு பொருளுக்கு 20 ரூபாய்க்கு. அது 60 ரூபாய் என்ன தெரியுங்களா? 12 இன்ச்சு 60. ஒரு பொருளை 10 ரூபா விற்கிற பொருளை நீ 5 ரூபாய்க்கு கொடுத்தா கூட உனக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இதை விட ஒரு பிசினஸ் ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு முன்னாடி பின்னாடி.
நீ வாங்கி கொடுக்க முடியுமா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 430 கிரேடு 120 ரூபா எம்ஆர்பி 40 ரூபாயில. இந்த அட்டை பெரிய அட்டையோட விலையை 7 ரூபாய்க்குங்க. இந்த கப்போட விலையை ஒரு 40 பைசா ஆச்சுங்க. உள்ள இருக்கிற அந்த ரா மெட்டீரியலோட விலையை பாருங்க. அதுக்கு மேல பேக்கிங் பண்ற கூலி, கரண்ட் செலவு, கூலியாள் செலவு இதெல்லாம் நாங்க சொந்தமா கஷ்டப்படுறோம். கூலியாள் வைக்கிறதுல அதிகமா ஒரு ஆள் வைக்கிறோம், 3 பேர் நாங்க சொந்த ஆள் உடைக்கிறோம். அதனாலதான் இந்த ரேட்டு குடிக்க முடியல. நீ டவுன்லாம் நீ வாடகை கொடுத்துக்கிட்டு நீ கரண்ட் பில் செலவு பண்ணின்னு 40 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது தலைவா, கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா அவனுக்கு 10 பைசா கிடைக்காது, அவன் கொடுக்க முடியாது. நாங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். காரணம் நாங்க சொந்தமா உழைக்கிறோம். இளைஞர்கள் எல்லாம் வந்து லாபம் கிடைக்கட்டுன்னு பாக்குறோம். நீ கொடுத்து பாரு, உனக்கு திறமை இருந்தா தெம்பு இருந்தா நீ கொடுத்து பாரு. 40 ரூபாய்க்கு உனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வருதுன்னு பாரு. நீ கொடுத்து பாரு. பூனாவில இருந்து ரா மெட்டீரியல் வாங்கி வந்து 40 ரூபாய்க்கு நீ கொடுத்து பாரு. மெட்ராஸ்ல போய் கம்பெனி வச்சு கொடுத்து பாரு. மெட்ராஸ்ல ஒரு இடத்தோட வாடகை 50,000க்கு மேல போகும். அங்கெல்லாம் நீ எங்க இருந்து கொடுத்துட முடியும்? பாருங்க 30 ரூபா. அதே மாதிரி அங்க இருந்து 10 ரூபா ஆக பத்தியா? 10 ரூபா ஆக பத்தி இல்லையா? சரி, இந்த மாதிரி இதை வாங்கி நீங்க கம்மியான பட்ஜெட் இருக்கிறவங்க, ரொம்ப கம்மியா பட்ஜெட் இருக்கிறவங்க, 1,50,000 இருக்கிறவங்க எங்ககிட்ட வாங்கி நீங்க சேல்ஸ் பண்ணுங்க. அதிகமா பட்ஜெட் இருக்கிறவங்க நிறைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணலாம். நிறைய விதமான வியாபாரம், நிறைய எவ்வளவு கெமிக்கல் பிசினஸ் இருக்குது, எவ்வளவு ரீசைக்கிளிங் பிசினஸ் இருக்கு. கமிட்டியில வந்து மல்லாட்டை பயிர், எள்ளு, இது ஆயில் பிசினஸ் எல்லாம் இருக்குது. உங்க ஜீரகம் குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வரலாம், கடுகு யூபில இருந்து வாங்கிட்டு வரலாம். ஒரு ஜலிக்கிற மில்லு மட்டும் போட்டிக்கிட்டீங்கன்னா அங்க இருந்து ரோடு கணக்குல வாங்கிட்டு வந்து ஜீரகம், மிளகு, கடுகு, முந்திரி, திராட்சை எல்லாமே ஜலிச்சு ரக வாய்ஸ் பிரிச்சு அதை கூட நீங்க மூட்டை கணக்குல அதெல்லாம் கோடி கணக்குல பணம் வேணும். ஒரு லோடுக்கே குறைஞ்சது 2 கோடி 3 கோடி பணம் வேணும். அப்படின்றத செய்ய முடியும். இது வந்து நான் சொல்ற பிசினஸ் எல்லாமே யாருக்கிட்ட 10,000 20,000 இருக்குதோ 50,000 இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிசினஸ் நான் சொல்றேன். ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் சம்பாதிக்கலாம் நண்பர்களே. நீ கணக்கு போட்டு பாரு. இந்த 100 ஷீட்ல, ஒரு ஷீட்ல 20 ரூபானா 100 ஷீட்ல எவ்வளவு? 2,000ங்களா? ஒவ்வொரு பொருளும் 2,000, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 8,000 10,000. அவன் மாசம் என்னாச்சு நீங்களே கணக்கு போட்டுங்க. நான் கணக்கு பண்ண அவசியம் கிடையாது. நீங்க விற்கிற திறமையை பொறுத்து. உங்ககிட்ட பணமே இல்லை, என் கையில நான் நிறைய 2 பவுன் இருந்துச்சு பேங்க்ல வச்சுதான் வாங்கிட்டு வரேன்னா உங்களுக்கான பிசினஸ் இது. பணக்காரங்களுக்கு நிறைய பிசினஸ். அரிசி மண்டி வைக்கலாம். என்ன எவ்வளவு இது உட்டன் வியாபாரம் பண்ணலாம். தூத்துக்குடியில இருந்து உட்டன் வாங்கினு வேங்க மரம், தேக்க மரம் வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணலாம். பிசினஸ் பண்ணுங்க நண்பர்களே. நீங்க எந்த பிசினஸ், பட்டாணி, சுண்டல், பொரிகள் வைத்தாலும் சரி பிசினஸ் பண்ணுங்க. நல்ல லாபம். டீ கடை வைங்க, பேக்கரி வைங்க, ஹோட்டல் கடை வைங்க, நேஷனல் ஹைவேல பெரிய பெரிய பேக்கரி வைங்க. எல்லாமே பிசினஸ் தான். நிறைய இப்ப பிரான்சஸ் இருந்தது. அது மாதிரி பிசினஸ் பண்ணுங்க. வேலைக்கு போகாதீங்க. வேலைக்கு போனீங்கன்னா வாழ்நாள் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ வேலைக்கு போய் ஒன்றும் பொண்டாட்டி பிள்ளைக்கு கூட 10 பவுன் நகை வாங்கி போட முடியாது. அப்படியே போக வேண்டியதான் உங்க காலம். புரியுதுங்களா? தயவுசெய்து பிசினஸ் பண்ணுங்க. பிசினஸ் பண்ணா மட்டும்தான் நீ நாளைக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யலாம். நன்றி, வணக்கம். எப்பா பாத்துங்க நண்பர்களே. கிரீன் பேடு, கிரேப்பர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரேப்பர், கப்பு சாம்பிராணி, அகர்பத்தி, கற்பூரம். கற்பூரம் எங்களுக்கு முக்கியமா. கற்பூரம் உங்களுக்கு பாருங்க, கற்பூரம் எப்படி இருக்கு பாருங்க. கற்பூரம் இதே பில்ல கற்பூரம் இருக்குது எங்ககிட்ட. பில்ல கற்பூரம் எப்படி இருக்கு பாருங்க. கற்பூரம் அருமையா இருக்கு. கற்பூரம் பில்ல கற்பூரம் இருக்குது. கட்டி கற்பூரம் இருக்குது. உங்களுக்கு கற்பூரத்தை நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கட்டி கற்பூரம் நாங்க அனுப்புறோம். அது மாதிரி நிறைய கற்பூரங்கள் இருக்குது. கட்டி கற்பூரம் இருக்குது, பில்ல கற்பூரம் இருக்குது. நாங்க அனுப்புறோம். வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அப்படியே பாருப்பா. ஓகே நண்பர்களே, பிசினஸ் பண்ணுங்க. வேலைக்கு போகாதீங்க. கம்மியா பணம் இருக்கிறவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, போன் பண்ணுங்க. போன் நம்பர் அதுல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். அதில் அவங்களுடைய அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க. ஜிபே நம்பர் அனுப்போம். அதை பணத்தை அனுப்புங்க. நாங்கள் பார்சல் A1 AKR மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டை போட்டு அனுப்பிச்சிடுவோம். இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம், வச்சிருங்க. ஓகே.